ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். வேறு விஷயத்துக்காக நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, இல்லைங்கிறீங்க, அதெல்லாம் புரியுது. இருந்தாலும் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்தையும் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான இதை ஏன் இப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல என்னால் இதெல்லாம் பேச முடியாமல் போயிடுது உங்ககிட்ட. ஏன்னா யாருக்குமே எந்த ஒரு விஷயமே நடக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போகிறப்ப நம்மளுக்கு எதுவும் புரியாத மாதிரி தான் இருக்கும். அதை தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, கரெக்டு தான். ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயங்களும் சரியான ஒரு பக்குவத்துக்கு வராது. அதெல்லாம் அவங்கவுங்களுக்கான ஒரு டைமிங் தான். அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். அந்தந்த விஷயங்கள்ல அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் வாழ்க்கையை இது பண்ணிக்கணும். அதை தாண்டி நம்ம யாரையும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னோடனே, அதுக்காக தான் நானுமே முடிஞ்ச அளவுக்கு நான் மெனக்கடுறேன். ஏன்னா நம்மளால் ஒருத்தருக்கு எந்த ஒருத்தருக்கும் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வீட்டில் உள்ள சூழ்நிலை நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் பண்ண முடியாமல் இருக்குது. அதெல்லாம் அந்த நேரத்தில் சரியாயிடுமா என்னங்கிறது நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கும் சரி, மற்ற நிலைமைக்கும் சரி, போக போக நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும், செய்யணுமே தவிர அந்தந்த நேரத்தில் அது நம்மளுக்கு சரியாக வரல, ஏன் அவங்க நம்மள இப்படி பேசிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, கரெக்டு தான். இல்லைங்கள நம்மளால் யாருக்கும் எந்த விஷயத்துலையும் நம்மளால் சரியில்லாத விஷயங்களை நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். முயற்சிகளை நம்ம என்றைக்கும் சரியாக பயன்படுத்திட்டால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சொல்கிறதுனால நம்மளால் யாருக்கும் எந்த விதத்துலேயும் நம்ம ஒரு சந்தோஷங்கிறத நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான டைம்ங்கிறது நம்மளே சரி பண்ணிக்கிறதுக்கான டைம் தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எப்போதுமே மற்றவங்கள நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறோம், பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கான தேவைகளை அவங்கவுங்க நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம தான் இது பண்ணணும். உங்களுக்கு தெரியாமல் இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கள. அதுக்கு அடுத்தது என்ன வேணுங்கிறத நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு சொல்கிறதுக்கான ஒரு பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவத்தை தான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு, சரி ஓகே அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்கும் சொல்லக்கூடாத விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணாமல் நம்மளுக்கு முடிஞ்ச விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நீங்கள் அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுருக்க வேண்டாம். எப்பப்போ என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்த எடுத்துக்கிட்டு போனோம்னா பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வருது.